இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தநாம ஸ்தோத்திரம். இந்த வேளையில் ஒரு அருமையான கருத்தை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பாருங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை, நீதிமொழியில் ஒரு வசனம் அது என்னன்னா, வாரி இறைத்தும் இருத்தடைவார் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவார் உண்டு. என்னடா வாரி வாரி கொடுக்குறாங்க, அப்படியே செலவு வாரி வாரி கொடுத்துட்றாங்களே, வாரி என்ன ஆகுது, எல்லாமே காலி ஆகிடும் போகுதுன்னு ஜனங்க நினைப்பாங்க. ஆனால் வசனம் சொல்றது 100க்கு 100 உண்மை. வசனம் என்ன சொல்றதுன்னா, வாரி 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 கொடுத்தாலும் அவங்க நஷ்டமாக மாட்டாங்க, விருத்தி அடைவாங்கன்னு வசனம் சொல்லுது. இப்போ வாரி இறைத்தும் என்ன பண்ணுவாங்களாம், விருத்தி அடைவார் உண்டு. என்னத்தை வாரி அடைக்கிறது, ரொம்ப பணம் தான் நினைக்காதீங்க. நம்ம வாரி கொடுக்க வேண்டிய சில காரியங்கள்லாம் இருக்குது. பணம் என்கிட்ட எங்க இருக்குது, பணம் இருந்தால் தான் நான் கொடுக்குறேன் அப்படி யோசிக்காதீங்க. பணம் கூட கொடுக்கணும், அது பணம் அதுக்கப்புறம் பணம் இல்லாத வேற காரியம் நம்ம வாரி கொடுக்க வேண்டிய காரியங்கள்லாம் இருக்குது. அதனால நமக்கு என்ன பண்ணணும், விருத்தி அடையத்துக்கு கர்த்தர் ஒரு சான்ஸ் கொடுத்துக்கிறார். பாருங்க, முதலாவது நல்ல வார்த்தைங்க பேசுது. ஒரு வசனம், அருமையான வசனம் இது பாருங்க. எபேசியர் 4:29 கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க. இப்போ என்ன பண்ணக்கூடாதான், கெட்ட வார்த்தைனா பயங்கரமா அசிங்கமான வார்த்தை எல்லாரும் பேச மாட்டாங்க அப்படி. அது மட்டும் இல்லை, வார்த்தைக்குள் எப்படி இருக்கணுமா, நம்ம பேசின வார்த்தைங்க அது மற்றவங்க பக்தி விருத்தி ஆகிற மாதிரி வசனமாக்கணும், வார்த்தையாக்கணும். அந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணோம், கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக நம்ம அந்த வார்த்தைகளை அள்ளி அள்ளி கொடுக்கணும், மற்றவங்க சொல்லணும். பாருங்க, என்ன விஷயம்னு சொன்னா, சில சொல்லுவாங்க, பா அவங்க வந்து பேசினாலே அவ்வளோதான், நல்லா இருக்கிற குடும்பம் ஒரு சண்டையாக வந்துடுதுன்னுவாங்க. ஏதோ ஒன்று தேவையில்லாத பேசிடுவாங்க, ஒரு சண்டை குழப்பங்க பிரிவினெல்லாம் வந்துடும். அந்த மாதிரி பேர் நமக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம என்ன பண்ண அள்ளி கொடுக்கக்கூடாது. தேவையில்லாத வார்த்தைன்னு பேசாதபடி நம்ம என்ன பண்ணாக்கா, மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகிற வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணுமா, அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேச. சில சொல்லுவாங்க, அவங்க வந்தாங்க சும்மா பேசினாலே அது ஒரு பிரசங்க மாதிரி இருக்குது, அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது, சமாதானம் ஆயிடுச்சு, எங்களுக்கு எவ்வளோ குழப்பமா இருந்துச்சா, அவங்க வந்து ஒரு 2 வார்த்தை பேசினாங்க, அந்த வார்த்தையினால எங்கள் குடும்பமே சமாதானம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி உங்கள் பேர் இருக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ இது கர்த்தர் நம்மளுக்கு எதிர்பார்க்குறாரு. வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளை அள்ளி அள்ளி கொடுக்கும்போது நம்ம ஆசீர்வதிக்கப்படும், அவர்களும் விருத்தி அடைவாங்க. இன்னொன்று 1 தீமோத்தேயு 4:12 உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. அப்போ இந்த காரியங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணுமா, நல்ல வார்த்தைங்க பேசுவோமானா அது என்ன பண்ணோம், அநேகருக்கு அது ஆசீர்வாதமா காணப்படும். அது கர்த்தர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஏசாயா 50:4 இளைப்படைந்தவனுக்கு சமைத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார், காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்வனை போல நான் கேட்கும்படிக்கு என் செவியை கவனிக்க செய்கிறார். அதாவது முக்கியமான வார்த்தைகள் என்னன்னா, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்லணும். இதுதான் நம்ம அள்ளி கொடுக்கணும். பணம் இல்லை ஆல்ரெடி கொடுக்குதுன்னு யோசிக்காதீங்க. இளைப்படைஞ்சு போய்க்கிறாங்க, சோர்ந்து போய்க்கிற சூழ்நிலை இருப்பாங்க, மன நொந்து போயிருப்பாங்க, என்ன பண்றதுன்னு தெரியலையே, இதுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. அப்படி இருக்கும் போது கர்த்தர்ட்ட கேட்கணும்ப்பா, எங்களுக்கு என்ன பண்ணோம், இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்லணும். அவங்களுக்கு சொன்னா அப்படியே நொறுங்கி போன உள்ளம் ரொம்ப வேதனைப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஆறுதல் ஆயிடுவாங்க. அப்போ இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். ஆண்டவரே, கல்விமான் நாவை எங்களுக்கு தாங்கப்பா, நாங்கள் நல்ல வார்த்தைகளை என்ன மற்றவர்கள் சொல்லணும், அநேகரை நம்ம போஷிக்கணும். நீதிமானுடைய நாவை அநேகரை போஷிக்கும்னு வசனங்குது. அநேகரை போஷிக்க முடியாத வார்த்தைகளை அள்ளி அள்ளி கொடுப்போமானா உண்மையாவே அது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இயேசுவை பற்றி நம்ம பார்க்கும்போது லூக்கா 4:22 எல்லோரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். பாருங்க, இயேசு உலகத்துல சுற்றி திரிந்த நாட்கள்ல அவர் வாயிலிருந்த புறப்பட்ட வார்த்தை எப்படி இருந்துச்சா, கிருபையுள்ள வார்த்தையா. இதை கேட்குறவங்க அப்படியே ஆச்சரியப்பட்ட, என்னப்பா அவரு தச்சேன் யோசேப்பு, அவங்க மகன் தானே இது,
இவ்வளோ அருமையா இருக்க வார்த்தைகளை சொல்றாருன்னு பாருங்க. அப்போ நம்ம வார்த்தையும் கூட அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னா அந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் நம்ம அள்ளி கொடுக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்னா கர்த்தர் நம்ம விருத்தி அடைய செய்வார், அவர்களும் ஆறுதல் அடைய செய்வார். அது மட்டும் இன்னொரு காரியம் நம்ம செய்யணும், இன்னொன்று அள்ளி கொடுக்கணும். அது என்ன அள்ளி கொடுக்கணும்னா சில நினைப்பாங்க பணத்துக்கு தான் சொல்றாங்கடா, பணம் என்கிட்ட இல்லவே இல்லை. பணத்தை பற்றி பின்னாலே முக்கியமா ரெண்டாவது காரியம் நம்ம நல்ல குணம் ரொம்ப முக்கியம். இதுல ரூத் 3:11 இப்பொழுது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஓராளெல்லாம் அழிவார். ரூத் மோவாபிய ஸ்திரீ. இந்த மோவாபியர் அம்மோனியர் 10 தலைமுறைனா கூட சபைக்குள்ள வரக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. அவ்வளவு பயங்கரமான பாவத்துல பிறந்தவங்க. அதனால கர்த்தர் அருவருப்பவங்களை பார்த்தாக்க. ஆனா அந்த மாதிரி ஆட்கள் மத்தியில கூட இந்த ரூத் மோவாபிய ஸ்திரீ இங்க பெத்லகேம்னு ஒரு குடும்பம் என்ன பண்ணாங்க, நகோமி அவங்க குடும்பம் இப்போ பஞ்சம்னு சொல்லிட்டு அந்த மோவாப் தேசத்துக்கு போனாங்க. போனா அங்க என்ன ஆச்சுன்னா அங்கேயே ஒரு 10 வருஷம் தங்கிட்டாங்க. தங்கிட்டப்போ 2 பிள்ளைங்க பெரியவங்களாயிட்டாங்க, மகனுங்க. அவங்களுக்கு 2 பேரும் அங்கேயே பொண்ணு எடுத்து கட்டிட்டாங்க. அந்த பிள்ளைங்களை கல்யாணம் பண்ண பிறகு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க கணவரும் செத்துட்டாரு, 2 பிள்ளைங்களும் பையன்களும் செத்துட்டாங்க. இப்போ 3 பதவிங்க தான் மீந்தாங்க. என்ன பண்றது, எங்க போறதுன்னு தெரியல, ஒண்ணுமே இல்லை. சரி நம்ம பெத்லகேமுக்கு அப்பத்தின் வீடு இப்போ எல்லாம் பஞ்செல்லாம் போயிடுச்சுன்னு கேள்விப்படுறோம், நம்ம போயிடலான்னு என்ன பண்ணா இந்த சகோதரி அதாவது நகோமி போச்சுப்பா நீங்க போயிடுங்க, அம்மா வீட்டுக்கு போய் சேர்ந்துருங்க, ஒரு சின்ன வயசு தான், 20 மாப்பிள்ளை பார்த்து கட்டி பழிச்சிங்கன்னாரு. ஆனா அது இன்னொரு மருமக ஓர்பாள் அழுதா, கட்டி பொண்ணு அழுதா, அப்புறம் என்ன பண்ணிட்டா டாட்டா சொல்லிட்டு போயிட்டா. இந்த ரூத் என்ன பண்ணானா நான் போக மாட்டேன், நான் போவே மாட்டேன், நீ எங்கே போகலாம் நான் கூட வருவேன், நீ எங்கே வாழ்ந்தாலும் நான் அங்கே வாழ்வேன், நீ எங்கே செத்தாலும் நான் அங்கே சாவேன், உங்களை எங்கே அடக்கம் பண்ண என்னையும் அடக்கம் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லை, காரணம் என்ன, உன் தேவன் என்னுடைய தேவன் தான் மெயின். அதை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட. என்னன்னா அவ கதிர் பொறுக்க போன வயலினுடைய எஜமான் போவாசு என்ன பண்ணும், உறவின் முறையான் அவளை போய் என்னம்மா கல்யாணம் பண்ண கேட்டாக்கா அவர் கல்யாணம் பண்ணிக்கினார். அவர் ரூத்த போவாஸுக்கு திருமணம் பண்ணதுனால இந்த குணம் அவ குணம் அநேக ஊர் ஜனங்க தெரிஞ்சு, மாமியாருக்கு தெரிஞ்சு, அவங்க புருஷனுக்கு தெரிஞ்சு. இதனால என்ன நடந்துச்சுன்னா அவங்க திருமணம் பண்ணாங்க. திருமணம் பண்ண ஒரு பையன் ஒரு குழந்தையும் பிறந்துச்சு. அந்த சந்ததியிலேயே இயேசு பிறந்துட்டார். பாருங்க, குணம் ரொம்ப முக்கியம். உனக்கு பணம் இருக்குதோ இல்லையோ, நீ நல்ல குணத்தோட மற்றவர்களுக்கு நீ கொடுப்பியா நடந்து கொள்வாயானா அதுக்கேற்ற பலனை கர்த்தர் உனக்கு கண்டிப்பாக கொடுப்பார். ரூத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து போல் உன்னையும் ஆசீர்வதிப்பார். அதே மாதிரி நம்ம மோசையை பற்றி கூட பார்த்தாக்கா எண்ணாகம் 12:3 மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தார். மோசே சாந்த குணமுள்ளவனாக இருந்ததுனால கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதம் அந்த இஸ்ரவேல்ல அத்தனை கோடி ஜனங்களை கர்த்தர் நடத்துறதுக்கு ஒரு தலைவனா மாற்றி கர்த்தர் ஒரு பெரிய கர்த்தருக்கே ஒரு பெரிய முக்கியமான ஒரு பாத்திரமா எடுத்து உபயோகிச்சுக்கினார். யாரும் இல்லை, அவர் ஒருத்தர் தான் போய் கர்த்தர்ட்ட பேசணும், வரணும். அவர் சொல்றத ஜனங்கள் சொல்லுவார், ஜனங்கள் சொல்றத அவர் சொல்லுவார். அவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு அதிகாரியா கர்த்தர் என்ன பண்ணாரு, மோசையை கர்த்தர் பயன்படுத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா, நீங்க என்ன பண்ணு, நல்ல குணத்தை மற்றவங்களுக்கு வாரி இறங்கி நல்ல குணத்தோடு நடந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லை, ஜெபத்துல கூட என்ன பண்ண வாரி அதிகமா ஜெபிக்கணும். பாருங்க, 1 தீமோத்தேயு 2:1 நான் பிரதானமாய் சொல்கிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா மனுஷருக்காக நீ என்ன பண்ணணும், ஜெபிக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. ஜெபத்தை வாரி இறைக்கணும், அதிகமாக ஜெபிக்கணும், மற்றவர்களுக்காக அதிகமாக ஜெபிக்கணும். அது மட்டும் இல்லை, அடுத்த 1 தீமோத்தேயு 2:2 எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். இது நம்ம கர்த்தர்ல நம்மகிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க. நம்ம ஜெபிக்க 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 அது என்ன ஆகும்னு சொன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பாருங்க, நம்மள என்ன சொல்றா, எப்படி எப்படி ஜெபம் பண்ணா எப்படி ஆசீர்வாதம்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க. இன்னும் குழந்தை பாக்கி இல்லை, அதுக்காக வேண்டி முறுமுறுத்து நோக்காதீங்க. யார் யார் உங்க மாதிரி குழந்தை இல்லாதுக்கிறாங்களோ அவங்களுக்காக
அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இப்போ உங்களுக்கு உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகாதவங்க பேரெல்லாம் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண வைப்பார். பணம் ரொம்ப கஷ்டமாகுது, வறுமையாக இருக்குது, இன்னும் யோசிக்கிறீங்களா? அந்த மாதிரி கடன் யோசிக்கிறீங்களா? கடனில் வறுமையாக இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்கள் கண்ணத்தெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். அப்போது நம்ம என்ன பண்ணணும்? ஐயோ உன் பிள்ளை இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லையா, ரொம்ப முரட்டாட்டமாகுதா, பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேன்றாலும் கவலைப்படாதீங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இந்த ஜெபத்துக்கு கண்டிப்பாக பலன் கற்றுக் கொடுப்பார். அது மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைகளுக்காக மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளை போல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்க இந்த மனம் திரும்பாத ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க, அவளுக்காக நீ பாரத்தோடு ஜெபம் பண்ணிப்பாரு, கர்த்தர் உன் பிள்ளைய முதலாவது கர்த்தர் சந்திப்பார், ரட்சிப்பார். அது அவங்க கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஜான் வெஸ்லின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, அவரை சொல்லுவாங்க அக்கினி சூளையிலிருந்து வெடித்து சிதறிய அக்கினி தழல்னு சொல்லுவாராம். காரணம் என்னன்னா, 3 மணி நேரம் ஆவிலே ஜெபம் பண்ணே போகிறான், அந்நிய பாஷை பேசி பேசி ஜெபம் பண்ணுவாங்க. அப்புறம் அநேகருக்கு ஆசீர்வாதம் வந்தார். அப்புறம் ஒரு ஹைடுன்ற இவங்கெல்லாம் வெளிநாட்டில் வந்து மிஷினரிங்க, ப்ரேயர் ஹைடு, அவர் பேர் ஹைடு. அவர் என்ன பண்ணார், ப்ரேயர் ஹைடுன்னே பேர் வச்சிட்டாங்க. ஏன்னா மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுவாராம். அவர் பிரசங்கம் அவ்வளோ பிரமாதமாக்காது, ஆனால் பிரசங்கம் பண்ணுறதுக்கு அப்படி ஜெபம் பண்ணுவாராம். அவர் ஜெபம் பண்ணும்போது அநேகர் இயேசு ஏற்றுக்கொண்டாங்க, கர்த்தர் பிள்ளையாக மாறினாங்க. ஒரு ஜெபிக்கிறதுல கூட நம்ம என்ன பண்ணோம், அநேகருக்கு ஜெபிக்கிறவங்களாம் நம்ம காணப்படணும்னு கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்குறாரு. அது மட்டும் இல்லை, 2 கொரிந்தியர் 9:9 வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். பணம் விஷயத்துல கூட என்ன பண்ண, வாரி இறங்க, தூக்கி போட்டுடுற, உனக்கிட்ட இருக்குதுல, ஐயோ எனக்கு இருந்தா தான், இருக்குதுல கொடுங்க, இருக்குதுல கொடுங்க, கொடுத்து பாருங்க, கர்த்தர் சொல்லுவாரு, இந்த நீதி நிற்கும் என்று எழுதியிருக்குது. வாரி இறைத்தான் ஏழைகள் கொடுத்தான், ஏழைகள் கொடுத்தா அது ஆசீர்வாதம் இருக்கும். ஒரு பெரிய ஆளு, அவர் நல்ல பணமா, எக்கச்சக்கமான பணம் அவருக்கு, அந்த பணம் இருந்துச்சு. ஆனால் அவருக்கு ஒரு பயங்கரமான வியாதி, கேன்சர் வியாதி வந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு அந்த மாதிரி இருந்தப்போ, இவ்வளோ பணம் சேர்த்து வச்சுட்டுமே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிருந்தாராம். ஒரு எண்ணம் வந்துச்சு அவருக்கு. இப்போ நம்ம என்ன 6 மாதம் இருக்க மாட்டேன்ட்டாங்க டாக்டருங்க, என்ன பண்ணலாங்க, அந்த பணத்தை அவ்வளோ சொத்தையும் எடுத்து 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 ஏழைங்களுக்கு, அங்கே இருக்கிற ஏழைங்க இங்கே இருக்கிற மொத்த பேரை பங்கிட்டாராம், மொத்தத்தையுமே பார்த்து பங்கிட்டு அப்படியே கம்மன் ஆகிட்டாராம். பாருங்க, 6 மாதம் செத்துருவேன் டாக்டர் சொன்னால் 6 மாதம் ஃபுல்லாக க்யூர் ஆயிடுச்சு, நல்ல சுகமாயிடுச்சா, நல்ல சுகமாயிடுச்சு, பரிபூர்ண சுகமாயிடுச்சு. அப்போது இதனால வேண்டி என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் பணம் கொடுத்தாலும் எவ்வளோ பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இவருக்கு நல்ல சரீர சுகம் வந்து இவரும் என்ன பண்ணார், ஆசீர்வாதமாக வாழ்ந்தார். இதுதான் கர்த்தர் நமக்கு எதிர்பார்க்குறார். நம்ம பணத்தை மற்றும் கொடுக்கும்போது கூட கர்த்தர் அதுக்கேற்ற பலனை கர்த்தர் கண்டிப்பாக கொடுப்பார். கொடுங்கள் அப்போது கொடுக்கப்படும் வசனம் சொல்லுது. நம்ம கொடுக்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக நம்ம தேவையை சந்திப்பார், நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவார். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிற ஐயா. ஆண்டவரே, இது வசனத்தை பார்க்கும்போது வாரி வாரி பணம் தான் கொடுக்கணும் இல்லைப்பா, பணம் இருந்தால் பணத்தை கொடுத்தா அது ஒரு ஆசீர்வாதம். ஆனால் பணம் மட்டும் இல்லைப்பா, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது காரியம் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எங்கள் குணம் நல்ல குணமாக இருக்கணும்ப்பா, ஊராருக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி நல்ல குணமாக அந்த ரூத்தை போல இந்த எங்கேயும் மாற்றுங்கப்பா. அதனால அநேக துக்கத்தில், கண்ணீரில், கவலையில், பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, ரூத்தை போல ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. நல்ல குணத்தோட மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது அதுக்கேற்ற ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதத்தை ரூத்து பெற்றுக்கொண்டாப்பா. ஆண்டவரே, இயேசு வம்ச வழியில பேர் வந்துருச்சப்பா, அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்ப்பா. அப்படி கர்த்தாவே, அந்த பணம் மட்டும் இல்லை, குணம் ரொம்ப முக்கியம். அதை கர்த்தா செய்ய ஒவ்வொருக்கும் நீ உதவி செய்து நான் தமைப்படுத்தி மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த மாதிரி காரியங்களில் ஆண்டவரே நாங்கள் வாரி இறைக்கத்தக்கதாக அநேகருக்காக ஜெபம் பண்ண 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 ஆண்டவர் எங்கள் பிரச்சனைலாம் மாறும்ப்பா. யார் யார் இப்படி பிள்ளைகளான மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்க, கடன் பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், மற்ற பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், ஜெபம் பண்ணும்போது அவங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டு அவங்க கர்த்தருக்குள்ள வரத்தக்கதாக நீங்கள் அற்புதம் செய்கிறீங்க. இந்த மாதிரி வாரி இறைக்கத்தக்கதான காரியங்களை ஒவ்வொருவரும் செய்ய உதவி செய்யுங்க. இதன் மூலமாக கேட்கிற ஒவ்வொருவரும் பிரச்சனையில், வியாதி, வேதனை எல்லாத்துலையும் விடுதலை பெற நான் மைக்கா சாட்சியாக இருக்கு. நீங்கள் உதவி செய்யுங்க. பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நாங்கள் தாழ்த்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.
இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானா இதை நீங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். காட் bless you.